ம் என்ன இது செயினு? ஆ ஆ நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஐ என்ன பண்ணலாம்? முதல்ல குமார் கால் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். என்ன ஃபோன் எடுக்க மாட்டான்? இன்னொரு வாட்டி போடுவோம். ஃபோன் எடுக்காம என்ன பண்ணுறான்? சி எதுக்கும் வீட்டுக்கு போய் பார்ப்போம். இது வரேங்கிறா. டேய் ஃபோனை கையிலே வச்சுன்னு ஃபோன் எடுக்கல நீ. வரேங்க. டேய் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேடா. வாடா உட்காரா. படம் டவுன்லோட் பண்ணியிருந்தா மாப்ள. முக்கியமாக கால் பண்ண கூட எடுக்க மாட்டேடா. புது படம் மாப்ள. யாரா அவன்? மச்சான் வரும்போது செயின் கட்சிது மச்சான். என்னடா சொல்ற? ஆமா மச்சான். எங்க காட்டு. ஹே மாப்ள ஒரு 2 சவரம் தேரும் போல இருக்குதுல. டேய் 3 சவரம் தேரும் மச்சான். அப்படியே மச்சான்? ஆமா மச்சான். சூப்பர்ரா. டேய் இது எங்கன்னு போய் வித்துட்டு ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் மச்சான். ஆமா மச்சான் அதுவும் கரெக்டு தான். மச்சான் நீ ஒன்று பண்ணு. நீ இங்கே இரு. எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்கா. அவங்ககிட்ட போயிட்டு வித்துட்டு மட்டும் வந்துடுறேன். இங்கே இருறா. சரி மச்சான். இங்கே இரு. சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வா மச்சான். சரா வெயிட் பண்ணு. என்ன மச்சான் என்னாச்சு? என்னடாச்சு? என்னடா? குடு மச்சான். யாராவது இவனா? சே கனவா? சே மச்சான் சொல்லு மச்சான். டேய் மச்சான் என்னடா பண்ணுகிற? தூங்கிட்டு இருக்கேன்டா. தூங்கிட்டு இருக்கியா? டேய் உனக்கா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் வாடா. தூங்கிட்டு இருக்கேன்ற. வர மச்சான். மச்சி சொல்றா. டேய் என் கனவுல அகில இந்திய லேடி சூப்பர் ஸ்டார் ரேஸ்மா. சொல்லு. அவ்வளோ நானும் டூயிட் பாடுறேன் மச்சான். அது நடக்குமா? என்ன மச்சான் நேற்று எந்த டாஸ்மாக்கு? டேய் அது விடு மச்சான். நடக்குமா நடக்காதான்னு சொல்லு மச்சி. டேய் நான் கூட தான் கனவு கண்டேன் வானத்தில் பறக்கிற மாதிரி. நீங்களாம் கீழேருந்து பேனு பார்க்குற மாதிரி. இதெல்லாம் நடக்க விட போகுது. டேய் அது நடக்காது. இது நடக்காதுன்னா அதுவும் நடக்காது. கேட்குறான் பாரு கேள்வி. சரி சரி வரேன் வை. வாடா கிளம்பி. கனவு கண்டானா கனவு லூசுப்பேன். அபசகுணம். எடுத்ததுமே நடக்காதுன்றான். நடந்தா எப்படி இருக்கும்? என்னடா அது? கனவுல வந்த மாதிரி செயின்.
ஆஹா, கனவுல வந்தது அப்படி நடக்குதுடா. யாரும் பார்க்கல. ஐ, முதல்ல எஸ்கேப் ஆயிடுறா. டேய். என்ன இவனை இன்னும் காணோம்? டைம் ஆகுது. என்ன பண்ணிட்டு இருப்பான் ப்ரோ? எப்படி ப்ரோ நல்லா இருக்கீங்க? இருக்கப்பா. இது போன வாரம் வேலை விஷயமா கேட்டிருந்தேன். ஆமாம் ஆமாம் சொல்லியிருக்கேன் நான். கால் வந்தோடனையும் சொல்கிறேன் நான். சரி, தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் போகும்போது தாடி எடுத்துகிட்டு போ, சரியா? அத்தாடி, கனவுல நடந்ததெல்லாம் அப்படி நிஜத்துல நடக்குது. நம்பவே முடியலையே. எப்படியும் ஒரு 2-3 சவரம் தேரும் போலையே. இப்ப என்ன பண்ணலாம்? கனவுல அவன் தானே வித்து கொடுத்தான், அவனுக்கே கால் பண்ணுவோம். டேய், எங்கடா இருக்க? எவ்வளோ நேரம்டா உனக்கா வெயிட் பண்ணுறது? மச்சான், நான் கொஞ்சம் பிஸிடா. டேய், என்னடா பிஸி? உனக்கா வெயிட் பண்ணிக்கிறேன்டா இங்கே. இல்லை மச்சான், என் கனவுல வந்த அகில இந்திய லேடி சூப்பர் ஸ்டார் ரேஷ்மா, அவங்கள மீட் பண்ணுறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு மச்சி. என்னது? ரேஷ்மாவை மீட் பண்ண போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு? அதுவும் உனக்கு? ஆமாம் மச்சி. உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. என்னடா? ஒன்றும் இல்லை, எவனோ வண்டி ஓட்டி பண்ணுங்கிறான், அவனை சொன்னான் நான். ஒன்றும் இல்லை மச்சான், லேடி சூப்பர் ஸ்டாரை வேற மீட் பண்ண போகிறேன்னா என்னோட ஸ்டேட்டஸ்க்கு வெறுங்கையோடு வீசிட்டு போனால் நல்லா இருக்குமா? அதுக்கு அதனால தான் ஏதாவது பெருசாக கிஃப்ட் கொடுக்கணும் மச்சான். ஆனால் என்ன பண்ணுறது, கையில் இப்போ காசு இல்லை. அதனால் அதான் யோசிச்சேன், என் வீட்டில் நகை ஏகப்பட்ட நகை இருக்கு. என்னடா துப்புற? இல்லடா நகங்க சிந்தேன், நீ சொல்லு. அதான பார்த்தேன். அதான் என் வீட்டில் எப்படி ஒரு 10 செயின், ஒரு 10 மோதிரம், ஒரு 10 பிராஸ்லெட்டு, எண்டு மட்டும் இருக்குது மச்சான். அதில் ஏதாவது ஒரு செயினை எடுத்துட்டு போய் அப்படியே வித்துட்டு அதில் வர காசை எடுத்துட்டு போய் ரேஷ்மாவுக்காக ஒரு அழகான கிஃப்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் மச்சான். இது வரைக்கும் நீ நகை போட்டு நான் பார்த்ததே இல்லையே. அதுவா மச்சி, இந்த செயின், மோதிரம், பிராஸ்லெட்லாம் நான் போட்டு வந்து வெளியில் பந்தா காட்டாலும் நான் இல்லை மச்சி. என்னோட ஸ்டேட்டஸ்க்கு நான் ஸ்டேட்டு கடை ஏறணுமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கும் மச்சான். பாவம், உனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நீயும் அங்கேயும் பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? ஏய், உனக்கும் நான் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகும். அதனால் எனக்கு இந்த செயினை கொஞ்சம் விற்று கொடுத்தேன்னா உனக்கு ஒரு 5% கமிஷன் கொடுக்குறேன். நான் மாப்பிள்ள நேரம் பார்த்து அசிங்க பத்துற. டே, உண்மையாதான்டா சொல்கிறேன். உனக்கு வேணும்னா வா, இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட கொடுத்து விற்று அவனுக்கு 5% கமிஷனை கொடுத்துருவேன். டேய் அப்பா, டேய் நீ வா, நான் வெயிட் பண்ணுறேன், வா. டேய், நீ என்னத்தவா பண்ணுற? நம்ம மாமூலா மீட் பண்ணுற பார்க்கு முன்னில் சேட்டு கடை இருக்குல்ல, அங்கே வந்துரு, பார்த்துக்கலாம். வரேன் மச்சான். சீக்கிரம் வாடா. ரேஷ்மாவை மீட் பண்ணும்ல, வரேன்டா. என்ன இவன், நான் வந்து 1 மணி நேரம் சின்ன ஆளை காணாமே. வந்துட்டான். என்ன மச்சான், ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? ஜஸ்ட்டு இப்போ தான் வந்தேன். டேய், உன்னை அந்த கடையை வந்து நிற்க சொன்னேன், இங்கேயே நிற்கிற. ஏன் ஸ்டேட்டஸ்க்குலாம் அங்கே வருவோன்றியா? வாடா போயிட்டு வந்துடலாம், 2 கடை தள்ளி தானே இருக்குது. மச்சி, ஓரம் எடுத்து வண்டி இப்படி ஓரம். டேய், எங்கடா செய்யுங்க? தா
என்ன மச்சான், எத்தனை சவரம் இருக்கும்? என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 சவரம் வரும் மச்சான். என்னடா எவ்வளோடா எதிர்பார்க்குற? டேய் எவ்வளோ வரும்னு பாடுறா. சரி நான் போய் வித்துட்டு வந்துடுறேன். நீ வித்துட்டு வந்துரு, நான் உள்ளே வெயிட் பண்ணுறேன். சரி இங்கே இரு. சரி மச்சான். எவ்வளோ எடுத்துகிட்டு வருவான்? சேட்டு எவ்வளோ கொடுப்பான்? ஒரு 1,00,000 கொடுப்பானோ? எவ்வளோ கொடுத்தா இதை பேசாமல் ஒரு பைக் வாங்கிக்கலாமா? பைக் வாங்கினா மொத்த காசும் போயிடுமே. என்ன பண்ணலாம்? காசு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் வா மச்சான், வாடா வாடா, உக்கார்றா. மச்சி எங்கடா? டேய் சேட்டு எவ்வளோடா கொடுத்தான்? எங்கடா அது? டேய் சேட்டு கொடுத்தது குர்றா. புரியல, என்ன கேட்ட? சேட்டு கொடுத்தது எங்கடான்னு கேட்டேன். டேய் என்னடா அடிக்கிற? இதுதான்டா சேட்டு கொடுத்தா. என்னது? இததான் கொடுத்தானா? டேய் வேலை வெட்டி இல்லாம நான் சுத்தி நின்றேன். ஆமா மச்சான், எனக்கு வேற எதனா பேர் வாங்கி தருவோம் போல இது. போடா டேய். என்னாச்சுடா? டேய் இங்க பாரு, உண்மையை சொல்லு, அந்த நகை யாரோடதுடா? அதுவா, நாங்க 4 பரம்பரையும் அதானா போட்டுட்டு இருக்கோம். இதோ பாரு, உண்மையை சொல்லு, யாருது? எந்துதான் மச்சான். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வருவாங்க. போலீஸா? கதையை சொல்லு, அவங்க கேட்பாங்க. போலீஸா? ஒருவேளை நகை வேற ஆளுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? மச்சான் என்னடா போலீஸ்ன்ற? என்ன நீ பண்ண வேலைக்கு? இதோ பாரு, என்கிட்ட தானே சொல்ல பாரு, சொல்லு யாரோட நகை? இதோ பாரு, போலீஸ் வந்தாங்கன்னு அடிச்சு கேட்பாங்க. அவங்ககிட்ட சொல்றியா இல்ல என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்றியா? மச்சான் உங்ககிட்டே சொல்லிடுறேன் மச்சான். சொல்றா. அது வரும்போது கீழே கடிச்சுதுடா. கீழே கடிச்சுதா? ஆமா மச்சான். ஐயோ டேய் ஆமா, அது வேற நகைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா மச்சான்? போடா. இதே அந்த சேட்டு எனக்கு தெரிஞ்சனால ஒரு அடையாளம் விட்டான். இதுவே வேற யாரா மாட்டிருந்தாங்க வையா. நீ கொடுத்தியே 3 சவரனு கவரிங்டா. என்னது கவரிங்கா? இது தெரியாம ஓவரா பில்டப் பண்ணிட்டுமே. இப்போ இவனை வேற சமாளிக்கணுமே. ஏய் எப்பா இதோ பாரு, கிளம்புறேன் நானு. என்ன கிளம்பிட்டான்? டேய் மச்சான். என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப்பு மச்சான். என்னடா? அது இன்னொரு செயினுக்குதா? இல்லை மச்சான், அது இது தங்கமாக இருக்குன்னு நினச்சி பக்கத்து வீட்டு ஒரு 200 ரூபாய் கடன் வாங்கிட்டேன் மச்சான். 200 ரூபாய் மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணியேண்ணா. எப்பா நீங்க யாருப்பா பணக்கார பிஸ்துங்களாச்சே, கடன்லாம் கேட்க மாட்டீங்களே? மச்சான் நேரம் பார்த்து கலாய்க்காத மச்சான். அந்த ஆயாவுக்கு நானடா உன கலாச்சேன்? கால இருந்து நீ தானே என்ன கலாச்சின்னுக்கிற. டே ப்ளீஸ்டா. டேய் என்னடா வேணும்? அந்த 200 ரூபாய் போய் கொடுக்கலன்னா அந்த ஆயா செருப்பாலே அடிக்க மச்சான். இந்தா அப்பா பா, இனிமே தயவு செஞ்ச முகத்துல முடிக்காத பா. கும்மரண்டா சாமி. இப்படி அசிங்கப்பட்டோமே. அப்ப கனவு பலிக்காதா? உறக்கத்திலே வருவதல்ல கனவு, என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அப்துல் கலாம் ஐயா, நீ சொன்னதுதான் ஏன் சரி. இனிமே முழிச்சிருந்து கனவு காண்றியா? வரையா?